ஹாய், வெல்கம் டு ரெசிபி செக்கர். நான் ஷெஃப் சுந்தர். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஸ்வீட் பண்ணி காட்ட போகிறேன். காஜர் கா ஹல்வா, அதாவது கேரட் ஹல்வா, அதாவது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல், ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணி காட்ட போகிறேன். அதில் ஒரு வித்தியாசம், ஏன்னா நம்ம வீட்டில் பண்ணுறப்ப பால் ஊற்றி அப்படியே ஃபுல்லாக பண்ணுவோம், ஒரு க்ரீமியாக வரும். பட் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டல் கிளியர் கேரட் ஹல்வா மாதிரி கிடைக்கும். அதில் சில இந்த மில்க் சாலிட்ஸ், இந்த கோவா இருக்கும். அதனால அந்த கோயா இல்லை ஸ்வீட்லெஸ் கோவா எப்படி பண்ணுறது, அதை பண்ணி அதை வச்சு நம்ம ஒரு கேரட் ஹல்வா எப்படி பண்ண போகிறோம், பர்ஃபெக்ட் டெசர்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸ்டே டியூன்ட். நம்ம ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா வெல்கம் டு ரெசிபி செக்கர். இந்த சேனலோட அப்ஜெக்டிவே நீங்கள் உங்கள் ஹோம் கிச்சனில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ரியல் ரெசிபீஸை நீங்களே எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறது தான். அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ எல்லா ரெசிபியோட நோட்டிஃபிகேஷனும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்துடும். ஸ்வீட்லெஸ் கோயா ஒரு பேஸு. நம்ம இந்தியன் குக்கிங்கில் நிறைய ஸ்வீட்டுக்கு அதான் ஒரு பேஸு. சிட்டிஸில் ரெடிமேடாக கிடைக்குது. உங்களுக்கு கிடைக்கலன்னா கவலையப்படாதீங்க. ஒரு 10 மினிட்ஸ், 5 to 10 மினிட்ஸில் ஈஸியாக பண்ணிடலாம். மில்க் பவுடர் இருந்தால், மில்க் பவுடர் எல்லா இடத்துலையுமே அவைலபிள். ஸோ நம்ம பேசிக்காக கிடைக்கிற ஒரு இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு ஸ்வீட்லெஸ் கோயா பண்ணுறதுன்னு எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் மில்க் பவுடரோட மில்க் ஆட் பண்ணி ஒரு ஸ்மூத் பேஸ்ட் ஆக்கிடுறேன், ஒரு ரன்னிங் கன்சிஸ்டன்சி. ஸோ இதுதான் பேஸு. ஸோ இதை குக் பண்ணி கீயோட எப்படி ஒரு ஸ்வீட்லெஸ் கோவா பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த ஸ்வீட்லெஸ் கோ ஒன்ஸ் ரெடி ஆயிடுச்சுன்னா இதை வச்சுட்டு நீங்கள் குலாப் ஜாமுன் பண்ணலாம், காஜர் கா ஹல்வா பண்ணலாம். இது ஒரு பேஸு. ஸோ இது இதுக்கு இந்த ரெசிபிக்கு மட்டும் யூஸ் ஆகாது, மற்ற ரெசிபிக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் தான். ஒரு நான்ஸ்டிக் பேனை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக ஒரு 5 மினிட்ஸில் பர்ஃபெக்ட் கோயா பேஸ் ஃபார் காஜர் கா ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை வச்சுட்டு அடுத்து காஜர் கா ஹல்வா, அதாவது கேரட் ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். இப்போ இந்த கேரட் ஹல்வா பண்ணுற ஸ்டேஜுக்கு கோவா ஆல்ரெடி ரெடி. நம்ம இந்த கேரட்டை செலக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நல்ல ஒரு கலர்ஃபுல்லான கேரட்டாக இருக்கிறதுல பார்த்து வாங்குங்க. சில கேரட் கசப்பு தெரியும், அதை பார்த்து வாங்குங்க. கசப்பு இல்லைன்னா இட் இஸ் பெட்டர், ஏன்னா சுகர் நமக்கு கம்மியாக செலவாகும். அதே மாதிரி இந்த கேரட்டை தோலை சீவிட்டு நல்லா கிரேட் பண்ணி வச்சுருங்க. ஒரு கிரேட்டரில் மீடியம் ஹோல்ஸை செலக்ட் பண்ணி கிரேட் பண்ணி வச்சுருங்க. இந்த கேரட்டை இப்போ நான் இந்த கடாயில் போட்டு அதோட மில்கையும் வாட்டரையும் ஆட் பண்ணுறேன். ஈக்குவல் குவான்டிட்டி. நம்ம மில்கில் மட்டும் நம்ம குக் பண்ணல, வாட்டர் அண்ட் மில்க் ரெண்டும் சேர்த்து, அந்த பால்லையும் சேர்த்து குக் பண்ணுறப்போ அந்த ஃப்ளேவரும் கிடைக்கும். பட் அதே மாதிரி ஒரு கிளியர் கேரட் ஸ்டேஜில் கிடைக்கும். அதாவது இந்த டிரான்ஸ்லூசன்ட் சொல்லுவோம் இல்லையா, கண்ணாடி மாதிரி இருக்கும். அது ரொம்ப முக்கியம். ஸோ அது மாதிரி பண்ணுறோம் அப்போ. ஸோ இப்போ இந்த கேரட்டு குக் ஆயிடுச்சு, அந்த ரா ஃப்ளேவர் போயிடுச்சு, உங்களுக்கு நல்லா தெரியுது. ஸோ இந்த ஸ்டேஜில் இப்போ நான் சுகர் ஆட் பண்ண போகிறேன். சுகர் ஆட் பண்ணோன்னு என்ன ஆகும், இது கொஞ்சம் லூஸ் ஆகி கொஞ்ச நேரத்தில் திரும்ப டைட் ஆகும். ஸோ அந்த ஸ்டேஜில் தான் அதுக்கப்புறம் நான் அடுத்த கோவா, அதாவது அடுத்த ஸ்டேஜ் கோவா நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், கேரட்டு நல்லா டைட் ஆகி இந்த மிக்சர் லைட்டாக டைட் ஆகுது. ஸோ இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கோவாவை நல்லா உதுத்து போடுறேன். இப்போது இந்த கேரட் மிக்ஸையும் இந்த கோவாவையும் நல்லா உடச்சி விடுங்க கரண்டியில், லம்ஸ் இல்லாமல். சிம்மரில் தான் இந்த ஃபுல் ப்ராசஸ் நம்ம சிம்மரில் தான் பண்ணுறோம். கொஞ்சம் டைம் கன்சூமிங் தான், பட் இது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ பாருங்கள், க்ளீனாக ஒரு பெரிய லம்ஸ் இல்லை, ஈவனாக மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ ஒரு நைஸ் ஃப்ளேவர் நமக்கு கிடைக்குது. இந்த கோவா கேரட் மிக்ஸு ஒன்றா ஈவனாக மிக்ஸ் ஆகி ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நான் கார்டமன் பவுடர், கீ இதெல்லாம் இப்போ ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ கீ ஆட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் ஒரு ஒன் ஸ்பூன் தான், ஒரு ஃப்ளேவருக்காக மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ கார்டமன் பவுடர், அதுக்கப்புறம்
நான் பொடி பண்ணி வச்சுருக்கிற குங்குமப்பூ பொடி, அதாவது வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி அதை பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் ஒரு பிஞ்சு சேர்த்தா போதும், இதில் ஃப்ளேவரும் கிடைக்கும், ஓரளவு கலரும் கிடைக்கும். ஸோ கலர் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல். உங்களுக்கு கலர் வேணும்னா ஸ்லைட்டாக ஒரு ரெட் கலர் ஆட் பண்ணலாம். இப்போது நான் கீயில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ரைசின்ஸ், அதாவது வந்து இந்த திராட்சை பழத்தையும் முந்திரியும் லைட்டாக கோல்டன் ப்ரௌனில் லைட்டாக ஃப்ரை பண்ணியிருக்கேன், போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு வாட்டி டாஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த கேரட் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஒயிட் கலரில் இல்லை, பட் ஆனால் ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி, அது ஒரு கேரமலைஸ் ஆகி ஒரு ஃப்ளேவர், ஒரு பர்ஃபெக்ட் டேஸ்ட் இது கிடைக்குது. இதுதான் பர்ஃபெக்ட் காஜர் கா ஹல்வா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்களா? ஸோ இதை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த காஜர் கா ஹல்வா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி பண்ணோம் அப்படின்னு ஒரு ரீகேப் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் பாலை வந்து யூஸ் பண்ணி, மில்க் பவுடர் யூஸ் பண்ணி ஒரு கோவா பண்ணி அதை தனியாக பேஸ் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கேரட்டை கரெக்டாக செலக்ட் பண்ணி கிரேட் பண்ணி ஃபுல்லாக பாலில் குக் பண்ணல, ஆஃப் மில்க் ஆஃப் வாட்டர் மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிட்டேன். நல்ல ரா ஃப்ளேவர் போனதுக்கப்புறம் அதில் நான் வந்து கோவா ஆட் பண்ணி சுகர் ஆட் பண்ணி அப்புறம் ஃப்ளேவரிங் கார்டமன், நம்ம குங்குமப்பூ பொடி அதை மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக கார்னிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ காஜர் கா ஹல்வா வந்து பர்ஃபெக்ட் வந்து வெனிலா ஐஸ்கிரீமோட, இது வந்து ஒரு வார்ம் டிஷ் தான். இது லைட் வார்மோட ஒரு ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீமோட லஞ்ச் முடிச்சுட்டு டெசர்ட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள், தேமமிரதமாக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக் ரொம்ப முக்கியம். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு ஸ்பெஷல் ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.